ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உனது எண்ணம் எதுவோ அதுபோல்தான் உனது வாழ்க்கையும் அமையும். ஆனால் இந்த பொய்யான உலகினில் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை என்பதே அமைவது இல்லை. இதுதான் இன்றைய சூழலில் உள்ள உண்மை. உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் நான் தண்டனை கொடுப்பேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நடந்துவிடும். உனது பாவங்கள் இன்றோடு அழிந்து விட்டது. இன்றிலிருந்து நீ செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் மறைக்கப்பட்ட அத்தனை வெற்றி பாதைகளும் இனி உன் கண்களுக்கு புலப்படப் போகிறதம்மா. சந்தோஷத்தையே இது நாள் வரை பார்த்திராத நீ இனி ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழப்போவதை நானும் உன்னை ரசித்து பார்க்க போகிறேன். நான் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி என் கைப்பிடித்து உனது வாழ்க்கையில் முன்னேறி வா. இனியும் உனக்கு துன்பம் தர தீய சக்திகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் பிள்ளை, நீதான் உனது எண்ணங்களை அழகாக ஒழுங்குபடுத்தி நேர்மறை எண்ணங்களாக வைத்து கொண்டுள்ளாயே. இனி எந்த தீய சக்தியாலும் உன்னையும் என்னையும் இனி பிரித்து விட முடியாதம்மா. இந்த தீய சக்திகள் வருவது சில மனிதர்கள் மூலமாகத்தான் வரும். இவர்களையெல்லாம் இனி நீ கண்டும் காணாமலும் உன் லட்சியத்தை நோக்கி விரைவாக ஓடு. நீ ஓடும்போது பல இடர்கள் வரலாம். வேண்டுமென்றே உன்னை வம்பிழுத்து பேசுபவர்களை கண்டு கொள்ளாமல் விலகி இரு. நீ இது நாள் வரை செய்த சின்ன சின்ன புண்ணியங்களும் இனி உனக்கு கைமேல் பலன் கொடுக்க போகிறது. நீ நினைத்ததும் விதைத்ததுமான நற்காரியங்கள் இனி உன் வாழ்வில் குதூகலமாக அரங்கேறப் போகிறது. இந்த ஸ்ரீராமர் நவமி நன்னாளிலிருந்து உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்துவிடும் அம்மா. நற்குணங்களை எல்லாம் தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் வாழ்ந்தேன் வளர்ந்தேன் என்று தலை நிமிர்ந்து நில்லம்மா. உன்னை புரிந்து கொள்பவர்கள் எவரோ அவர்கள் புரிந்து வரட்டும். புரியாதவர்கள் விலகியே செல்லட்டும். நீ ஆடாகவே மற்றவர்கள் கண்களுக்கு தெரிந்தாலும் உன் தன்மானத்தை போக்கும் அளவிற்கு உன்னை கீழ்த்தனமாக நடத்தினால் சிங்கமாக சீரு, தவறில்லை. இனி நீ மேன்மேலும் வளரப்போகிறாய். விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் தகர்த்து எறிய வேண்டாம். அது உனது வேலை அல்ல. விலக்கி வைத்துவிடு. விடாமுயற்சியுடன் உன் பெயரை மண்ணில் புதைத்த விதை செழித்து மற்றவர்களுக்கு நிழல் தரும் மரமாய் வளர வேண்டுமானால் உன் வேலைகளை நீ தொடர்ந்து செய். வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்தை உன்னை போல் துன்பத்தில் இருக்கும் ஒருவனுக்கு நீ கற்ற பாடத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்வாய் என்றால் அது உன் பாவங்களை மெல்ல மெல்ல கழிக்க உதவும். இன்று இந்த ஸ்ரீராமர் நவமி நன்னாளில் உன் கர்மவினையை தாண்டி உனக்கு நான் இன்று இரவுக்குள் நீ கேட்டதை விட சிறப்பான பரிசு ஒன்றை தரப்போகிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.